ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சியாஸ் ஹெல்தி ஹோம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்தது அந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். எனக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவான தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போது வந்து ஒரு சிறு கம்பி பதத்துக்கு அதை கொதிக்க வச்சாச்சு. இப்போது 2-3 ட்ராப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் புதுசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீனி. இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் தான் இதை ஊற வைக்க போகிறோம். அதனால் இதில் நீங்கள் நிறைய சுகர் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். இந்த நெய் வந்து நீங்கள் உருக்கியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். உருக்கி எடுத்துக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமே எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா இதை அப்படியே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் பால் சேர்த்து பிசைய போகிறோம். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, அது மாதிரி எடுத்துருங்க. இப்போ இதை நான் நல்லாவே கலந்து எடுத்துட்டேன், எந்த கட்டியும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பாதுஷா வந்து கடிக்கக்குள்ளே சாஃப்ட்னஸாக அந்த சிரப்பில் உங்களுக்கு மூழ்கி வந்திருக்கும். அதுக்காக தான் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. பால் ரொம்ப நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. தேவையான அளவு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கையில் இருந்த மாவோடு சேர்த்து அப்படியே உருட்டி இதை பிசைஞ்சு கொஞ்சம் டைட்டான மாவாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். குட்டி பாலாக இதை செஞ்சு எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு விரலை வச்சு அச்சு வச்சு எடுத்துருங்க. இதை பொரிக்கிறதுக்கு வந்து வாசனை உள்ள எந்த ஆயிலும் எடுத்துக்க வேணாம். அதாவது இப்போது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலில் இதை எடுத்துக்கிட்டா ஓகே. அது கொஞ்சம் டீப்பாக நல்லா சலசலன்னு பொரிஞ்சு வராது, அதுக்காக தான். இப்போது பாதுஷா எல்லாமே பொரிஞ்சு தயாராக இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே சிரப்புக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். சிரப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்குது, இன்னும் ஆறி போகலை. நான் கொஞ்சம் சூடான சிரப்பில் தான் நான் இதை சேர்க்குறேன். இது ஒரு அரை மணி நேரம்குள்ளே மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டா போதும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Thank you viewers. Happy healthy home.